நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தியை பார்த்துருந்தோம். அதுக்கு பல அரசியல் தலைவர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க, அது போக தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். அதாவது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல இருந்தே அதிமுகவில் இருந்த ஒருத்தர். 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஒப்பிச்செட்டிப்பாளையம்னா செங்கோட்டையன் அவர்கள் நல்லாவே தெரியும். ஏன்னா அங்க இந்த இவர் கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய வாக்காளர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகல இருந்து இவர் வெளியே போனது ஒரு பக்கம் அதிமுக நஷ்டமா அப்படின்றதை நேற்று பதிவுல பார்த்தோம். தாவேகால இப்ப இணைஞ்சிட்டாரு. இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா தாவேகாவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பொறுப்புல அவர் என்ன மாதிரி செயல்பட போறாரு அப்படின்றது இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இவருக்குன்னு ஒரு வரலாறு இருந்திருக்கு, அரசியல் யூகங்கள் என்ன அப்படின்னு தெரியும். அம்மாவினுடைய பிரச்சார பயணங்கள் எல்லாத்துலயுமே எப்படி போகணும், எப்படி பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வலியுறுத்தி கொடுத்த ஒருத்தர். ஸோ அதனால இவர் தாவேகால இணைஞ்சது தாவேகாக்கு ஒரு பலம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால இணைஞ்சதை பத்தி பிற அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்த உடனேயுமே முதல்ல பாராட்டினது நான் தான். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால இணைஞ்சிருக்காரு, அதனால திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நாங்க அதை உறுதியா சொல்றோம், எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கானதா இருக்கு, அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஆமாம், அப்படியே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் கட்சியை விட்டு தூக்கியாச்சு. கட்சியில் இல்லாத ஒரு நபர் யாரும் வேணா எந்த கட்சியில் வேணா சேரலாம், அதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது. இதை பற்றி கருத்து சொல்றதுக்கோ விமர்சனம் சொல்றதுக்கோ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படியே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அரசியல் ஆளுமை அப்படின்றது மிக பெருசு, 50 வருஷமா அரசியலில் இருந்திருக்காரு அப்படின்றத யாராலுமே மறுக்க முடியாது. அவர் தாவேகாக்கு போனது எந்த விதத்திலையும் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி எந்த ஒரு இழப்பையுமே ஏற்படுத்தாது, கட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் போனது எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் மொத்தத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கிருந்து அவர் அங்க போனது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா இங்கிருந்து விலகிறாரு, இங்கிருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு அரசியல் தலைவர், ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு தான் போவாரு, திராவிட கழகத்துக்கு போவாரு அப்படின்ற மாதிரி பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது குறித்து நேற்று செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்கிட்ட இங்க இருக்கக்கூடிய எந்த திராவிட கட்சியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சரி, தேசிய கட்சியும் சரி, யாருமே என்கிட்ட பேசல, நானும் யார்கிட்டயும் பேசல, எனக்கு எந்த கட்சிக்கு போற ஐடியாவுமே கிடையாது, திமுகவுக்கா இல்ல மத்த காங்கிரஸ்கா அந்த மாதிரி எதுக்கு போற ஐடியாவுமே எனக்கு இல்ல, அங்கிருந்து விலகி தாவேகால இணையணும்னு நினைச்சா இணைஞ்சிட்டேன். நான் புஷ்யானந்தோட சேர்ந்து அடுத்து பல மாவட்டங்களுக்கு போக வேண்டியது இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாதிரியாக அரசியலை பண்ணணும், பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற வியூகங்கள்லாம் வகுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற கருத்தையுமே சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த 2 பேருடைய காம்போல தாவேகா எந்த மாதிரி போகுது, இல்ல நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோல 2 பேரும் சண்டை போட்டுக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுகல இருந்து விலகிறதுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியிலிருந்தே விலக்கிட்டாரு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட காரணம் கேட்டதற்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவர் என்ன மதிக்கவே மாட்டாரு, நான் எவ்வளவு பெரிய சீனியர், என்ன மதிக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. ஜூனியர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கணுமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. அவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அரசியல் அனுபவம் அப்படின்றது இருக்கா கேட்டா முன்னாடி இருந்தே இல்ல. இப்போ அவர்கிட்ட போய் நீங்க பதவிக்காக நிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயமானதா இருக்கும்? இந்த பக்கம் மதிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா இந்த பக்கம் போய் அதே ஜூனியர் கிட்ட தான் நீங்க போய் பதவிக்காக நிக்கிறீங்க, இதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பரவிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா தமிழகத்துல இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது நம்ம ஒரு நாள் பேசிட்டே இருக்கோம். எனக்கு எப்பயாவது இதை பேச மாட்டோமா அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆனா பேசுற நிலைமை வந்துருது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட பார்த்தேன் அப்படின்னா அஜித் குமார் அப்படின்ற ஒரு நபர் அவரு காதலித்த ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காரு. மல்லிப்பட்டினத்தில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பெண் ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தார். வகுப்பறையில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது கழுத்து பகுதியில் ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பெண் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தகராறாகி அவங்க ஆசிரியரா வேலை பார்க்குறாங்க.
அதனால தகராறாகி அந்த நபர் வந்து அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி வந்த உடனே தமிழகத்துல என்னதான் நடக்குது, இந்த மாதிரி ஒரு நாளும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் எப்படி வெளியே போறது அப்படின்ற அச்சம் ஒரு நாள் உருவாகுது இல்ல. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு பெண் வந்து ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் கொல்றாங்க. இந்த ராமேஸ்வரம் சம்பவம் நமக்கே தெரியும். 12வது படிக்கக்கூடிய மாணவி தன்னை ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்றான், அவன் காதல நிராகரிச்ச ஒரே காரணத்தினால வெட்டி கொல்றான். இந்த சைடு ஆலங்குடியில பார்த்தோம்னா லைக் லவ் பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டத்துல பிடிக்கல, 2 பேருக்கும் மனம் ஒத்து போகல அப்படின்னா விலகிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனே. அதை கையில் எடுத்த காரணத்துக்காகவும் வெட்டி கொள்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போக பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இல்லவே இல்லை. பப்ளிக்கா பட்ட பகல்ல வெட்டி கொள்றாங்க அப்படின்னா முதல் தடவை அந்த தப்பை பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் பலமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த தப்பை எவனுமே பண்ண மாட்டான். இப்போ இத்தாலி நாட்டுல கூட பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு பெண்ணை கொன்னாங்க அப்படின்னா என்ன காரணமா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இயக்குனாலோ இருக்கக்கூடிய சட்டங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பனிஷபிளா கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அஃபென்ஸ் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு. இந்த திமுக வந்து நாங்க பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தரோம், பெண்கள் எல்லாம் எங்க ஆட்சியில சுதந்திரமா இருக்கலாம், பெண்களுக்காக அது பண்றோம் இது பண்றோம்னு பல பெண்களுடைய ஓட்டை தான் வாங்கினாங்க. ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன பல வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்தது பெண்கள் தான். இனிமேலாவது பெண்கள் எல்லாம் வெளிப்போட இருப்பாங்க அப்படின்றத நம்புறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்துல இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ விவசாயிகளுடைய கண்ணீர் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற குமரல் அப்படின்றத யாருமே கேட்க மாட்டாங்க. முதலமைச்சர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா கூட அதை அவர் காதல வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது. இப்ப கூட பார்த்தா அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில வந்து மழை நீர் வந்து அதிகமா தேங்கி இருக்கிறதுனால 50,000க்கும் மேற்பட்ட வாழைகள் வந்து அழுகி போற நிலைமையில இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழைநீர் தேக்கத்துக்கு ஏதாவது பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதே, சரி மழைநீர் தேங்குது அப்படின்னா நாங்க வந்து அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறோம்ல, எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப கூட இந்த அரசு ஏன் எங்களை நிராகரிக்குது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடியோட எம்பியா இருக்கக்கூடியது கனிமொழி அக்கா அவர்கள் தான். அவங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்கள சூழ்ந்து என்னங்க வரும்போது என்னென்ன வாக்குறுதியா சொன்னீங்க, இப்ப பாருங்க ஏரியா முழுக்க தண்ணியால நிரம்பி இருக்கு, பொட்டக்காடு மாதிரி இருக்கு, விவசாய நிலத்தெல்லாம் தண்ணி நிக்குது, என்னதான் பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேட்டாங்க. நாங்க பாக்குறோம், எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம், நாங்க பண்றோம் அப்படின்ற ஒரு பதில மட்டும் தான் கனிமொழி அக்கா சொன்னாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் இதுக்கு என்ன ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முதல்வர் வந்து நானும் டெல்டாக்காரன் தாண்டா அப்படின்னு பச்சை துண்டெல்லாம் போட்டுட்டு பேசலாம் செய்யறாரு விவசாயிகள் பத்தி. ஆனா விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக என்ன தீர்வு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அது சீரோல தான் நிக்குது. நானும் டெல்டாக்காரன் தான் நான் பேசுறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க, இறங்கி செயல்படுத்தணும். நான் வந்து எத்தனையோ வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரியும், எங்க என்ன பண்ணணும் எதை எப்படி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா அவரு விவசாயம்னா என்னன்னே தெரியாது, விவசாய நிலத்துல கான்கிரீட் ரோடு போட்டு அது மேல ஷூ சாக்ஸ் போட்டு நடக்கிறது தான் இந்த முதல்வர், இவரு விவசாயிகளுக்கு என்ன பண்ண முடியும், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தமிழகத்துல அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து பார்ப்போம். நன்றி.